குண்டா இருக்க நீலாம் இந்த ட்ரெஸ் போடலாமா? ஐயோ பார்த்து நட, ஃப்ளோர்லாம் ஆடுது. இதெல்லாம் கேட்க ஃபன்னியா இருக்கு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்களுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகுது இல்ல. ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்திருந்தேன். வெயிட் லாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோ பார்த்து வெங்காரம் அப்படின்ற ஒரு பவுடரை சாப்பிட்டு கடைசியில் அந்த பொண்ணு செத்தே போயிடுச்சு. அதுக்கு கீழே ஒரு கமெண்ட், யாரும் பாடி ஷேம் பண்ணாதீங்க, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கு, ஆனா அது எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு இருந்தாங்க. இது கண்டிப்பா உண்மைதான். ஏன்னா என்னோட கன்சல்டேஷன்ல கூட நிறைய பேர், அக்கா எனக்கு வயசு கம்மி தான், நான் ரொம்ப வெயிட்டா இருக்கேன், என்ன நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, ஏதாச்சும் டிப்ஸ் சொல்லுங்க, ஏதாவது நான் பவுடர் சாப்பிடவா ட்ரிங்க் சாப்பிடவா அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொல்ற ஒரே விஷயம் தான், நான் ஒரு ஸ்கின் தெரபிஸ்ட் தான். என்கிட்ட வந்து வெயிட் லாஸ் பத்தி கேட்டீங்கன்னா அதுல நோ யூஸ். உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னா உங்க நியர்பை இருக்க ஜிம்முக்கு போங்க. அங்க உங்களுக்கு ட்ரைனர்ஸ் இருப்பாங்க, அவங்க உங்களை ட்ரைன் பண்ணுவாங்க. கரெக்டான ஃபுட் எடுங்க, ஹெல்தியா இருங்க, ஆட்டோமேட்டிக்கா வெயிட் லாஸ் ஆகும். அதை விட்டுட்டு இந்த பவுடரு, ஒரு கிளாஸ் ட்ரிங்க்லாம் வந்துட்டு மேஜிக் நடக்க போகுது இல்ல. அதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் எங்க கொஞ்சமாவது வெயிட் லாஸ் ஆயிடுவோமா அப்படின்ற ஒரு ஹோப்ல இதெல்லாம் ட்ரை பண்றீங்க. ஆனா உங்களோட உடம்பையே நீங்க வந்து மறந்து போயிடுறீங்க. இதுக்கப்புறம் உங்க பாடிக்கும் ஸ்கின்னுக்கும் ஒரு விஷயம் வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சு பாருங்க. நீங்க பாக்குற வீடியோஸ்ல அவங்க மணிக்காகவும் வியூஸ்க்காகவும் வீடியோ போட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா அதை வாங்கி கஷ்டப்படுறது யாரு?